சனிப்பெயர்ச்சி பலன்கள் மீனராசி. அன்பால் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் மீனராசி அன்பர்களே, எதிர்வரும் சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு ஜென்ம சனியாக வருவதனால் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நீங்கள் நடந்தால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து விடுதலை பெறலாம். 30 வயதுக்குள் உள்ள மீனராசிக்காரர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமணம் போன்ற விஷயங்களில் பெரியவர்களின் அறிவுரைப்படி நடப்பது நல்லது. புதிய தொழில் துவங்க நீங்கள் நினைத்தால் அதற்கு இது அனுகூலமான நேரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 45-50 வயதுக்குள் இருப்பவர்களின் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பின்னர் அது சரியாகும். வேலை பார்க்கும் இடத்தில் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் உடல் நலனை கவனிப்பது அவசியம். சிறு சிறு உடற்பயிற்சிகள் செய்து உங்களை எப்போதும் உற்சாகமான மனநிலையிலேயே வைத்திருங்கள். குறிப்பாக யாருக்கும் எதற்காகவும் ஆலோசனை, அறிவுரைகள் சொல்ல வேண்டாம். அமைதியாய் இருப்பதே பேரானந்தம் என்று உணருங்கள். மீனராசி மாணவர்கள் தங்களது படிப்பில் மந்தமாகவே இருப்பார்கள். இளம் வயதினர் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. வாகனம் என்பது நமது வசதிக்கே தவிர வீர சாகசம் புரிவதற்கு அல்ல என்பதை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் எடுத்துச் சொல்லுங்கள். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும். தொழிலில் உதவி தேவைப்படும் நேரத்தில் அறிமுகமில்லாத ஒருவர் வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்வார். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் மனஸ்தாபம் வரும்படி நடக்க வேண்டாம். யாருக்கும் எதற்காகவும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். அது வீணான பிரச்சனைகளை உங்களுக்கு தரும். எப்பொழுதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருங்கள். இல்லையேல் உடல் சோர்வு வந்து உங்களை முடக்கிவிடும். தான தர்மம், குறிப்பாக அன்னதானம் செய்வது மிகுதியான நன்மைகளை தரும். பாத யாத்திரை செல்வது, பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வது மேன்மைகளை தரும். முடிந்தால் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வழிபடுவது சிறப்பு. திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசிப்பது கூடுதல் பலன்களை தரும்.